நம்ம இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்போம். பிஞ்சு காயை எடுத்துக்கணும் எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு. இப்போ நான் இந்த காயை வந்து காம்பு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதை 4ஆக அறுத்து, ஃபுல்லாக அறுக்காமல் இப்படி கொஞ்சம் இருக்கிற மாதிரி 4ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் கலந்து ஒரு பேக்கிங் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லா கத்திரிக்காய்க்குமே. இப்போ இந்த பேக்கிங் அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அது ஊறும்போது அந்த உப்பு காரமெல்லாம் அதில் போய் நல்லா பிடிச்சிக்கும். அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு 2, தேங்காய் கொஞ்சம், இதை வந்து பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இனி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாணலி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த எல்லா கத்திரிக்காயும் அதில் போட்டுருவோம். எல்லாம் போட்டு இது வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் இந்த அளவு வதங்கின உடனே இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம வெளியே எடுத்துருவோம். இப்போ வந்து அதே எண்ணெயில் கடுகு, வெந்தயம், உளுந்தம் பருப்பு இதை போட்டு பொரிய விட்டுருவோம். இது பொரிஞ்ச உடனே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டிட்டு இருக்கிறேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஓரளவுக்கு இந்த வெங்காயமெல்லாம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் அந்த சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அந்த மசால் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதாவது இந்த குழம்புக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ அது வதங்கினோடனே தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ பார்த்திங்களா, குழம்புல வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் தேவையான அளவு புளிக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன். எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் புளிப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கத்திரிக்காய் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததுனால நல்லா தான் வெந்திருக்கு. ஒரே ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாவே நாவில் எச்சி ஊறுது. நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தி இது போல் செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்.